அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 17/8/2024 முதல் 16/9/2024 வரை கிருஷ்ணரின் ஆசீர் பெற்ற ஆவணி மாதம் எப்படி அமைய போகிறது, கிருஷ்ணனின் லீலைகளை சந்திக்க போகும் மேசராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைய போகிறது என்று பார்த்தோம் என்றால், நிச்சயமாக கிருஷ்ணர் அவதரித்த மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பல விசேஷ தருணங்கள் நிறைந்த இந்த ஆவணி மாதத்தில் கிருஷ்ணரின் பூரண அருள் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது, இந்த மாதத்துல எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். கிரகநிலைகளின் அமைப்பும் கிருஷ்ணரின் லீலைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த மாதத்தில் மிக வலுவாக செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி என 5 கிரக நிலைகள்ல மாறுதல் ஏற்படுகிறது. சூரியன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான சிம்மராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமே ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. சூரியனுடைய ஆட்சி பலம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன். பல்வேறு விஷயங்கள்ல சந்தித்து வந்த அலைச்சல்கள், சிரமங்கள் அடியோடு மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் வலுவாக நிறைந்து கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என அனைத்திலும் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகும். அலைச்சல்கள் நிறைவாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை சூரியன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த மாதம் முழுவதும் சந்திரனின் அமைப்பு நல்ல மாற்றத்தை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து பஞ்சமஸ்தானமாகிய 5இல் வீற்றிருக்கிறார். பிற்பகுதியில் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6இல் நுழைகிறாருங்க சுக்கிரன். பெரும்பாலும் இந்த மாதத்தில் அதீதமான நன்மைகளை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகள்ல புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். 6ஆம் இடத்திற்கு சென்று மறைவதால் சில நேரங்கள்ல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் பெரிய அளவுல சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் மாதத்தின் துவக்கத்தில் ராசியின் உச்ச அதிபதியுடன் இணைந்து வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே எதிர்பாராத பல அதிரடியான நல்ல மாறுதல்கள் வலுவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாற்றங்களை வியக்கத்தக்க வகையில சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலான ஆதரவும் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. என்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சுக்கிரனுடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்துகிறது. பஞ்சமஸ்தானம் வலுப்படைவதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் வலுவாக இந்த மாதத்தின் பெரும்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தில் கடக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6இல் நுழைந்து ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் அதிரடியான மாறுதல்கள் மிக பெரிய அளவுல கல்வி ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது. சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்பை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கிருஷ்ணனின் பரிபூர்ண அருள் நிறைந்த ஒரு தருணமாக இருப்பதால் பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறப்பான வாய்ப்புகளை பெறுவதற்கான
சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு என்பதை முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் குருவை விட்டு பிரிந்து தைரியஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வகையில் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் சிறப்பாக கையாளுவதற்கான சூழலை ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுவாக பெற்று தருகிறாருங்க. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். பகுதியில் ராசியின் அதிபதியும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குரு மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது. கிருஷ்ணரின் லீலைகளும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதால் இந்த தருணத்தில் நீங்களே வியக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சியான சுப செய்திகள் நிறைவாக அமையும். அதோடு மட்டுமல்லாது சொந்தமாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகையில பங்களிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவுதான் கஷ்டம் சிரமம் சூழ்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் சிறப்பாக கடந்து செல்வதற்கான நல்ல வாய்ப்பும் வழியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க. சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக பணிகளில் உற்சாகம் கிடைக்கக்கூடிய வகையில் பெரும்பாலான கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல அற்புதமான கிருஷ்ண லீலைகளையும் பெறுவதற்கான சூழல் வலுவாக உண்டு. அனைத்தும் அப்படியே வியக்கத்தக்க வகையில நல்ல மாறுதலை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். பண பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் போன்றவை விலகும். எதிர்பாராத வகையில இந்த தருணத்துல உற்பத்தி சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சி உண்டு. பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. அனுபவம் இல்லாமல் எந்த விதமான முதலீடையும் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டாம். அதனால் சிரமம் ஏற்படலாமே தவிர நன்மை இல்லை. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு விரயத்தில் இருப்பதால் சில விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பது நன்மையை அள்ளி கொடுக்கிறது. மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் விலகி நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் உச்ச பலத்துடன் வலம் பெறுவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக பெரிய அளவில் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் கிருஷ்ணரின் லீலைகளை சந்திக்கக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சிகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி கிருஷ்ணனின் லீலையால் அத்தனையும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு.